ஹலோ காய்ஸ், டுடேக்கான 1 minute ஸ்டோரி என்னன்னு பார்த்தரலாமா? ஸ்டோரியோட பேரு தி அக்லி டக்லிங், அதாவது அசிங்கமான வாத்து. வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு குட்டிக்கு பக்கத்துல ஒரு வாத்து கூட்டம் இருந்துச்சு. அந்த வாத்து கூட்டத்துல ஒரு வாத்தும் நிறைய முட்டைகள் இட்டு குஞ்சு பொரிக்க காத்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா ஒவ்வொரு முட்டையா உடைஞ்சு குட்டி குட்டி வாத்துக்களும் வெளியில வர ஆரம்பிச்சது. கடைசியா ஒரு வித்தியாசமான வாத்தும் வெளியில வந்துச்சு. மத்த வாத்துங்க எல்லாம் சொல்லிச்சு, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கேன்னு. அதுக்கும் அந்த வாத்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாத்து கூட்டத்தை விட்டு வெளியில வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா தனியா வளர்ந்த அந்த வாத்து குட்டியும் இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. ஒரு நாள் ஒரு நதிக்கரையோரம் தான் ஏன் இவ்வளோ அசிங்கமா இருக்கோம், மற்ற வாத்துங்க மாதிரி நாமளும் ஏன் அழகா இல்லைன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஒரு அன்னப்பறவை கூட்டமும் அங்க வந்துச்சு. அப்போ ஒரு பறவை கேட்டுச்சு, பறவையே நீ ஏன் இங்க இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த வாத்து சொல்லிச்சா, நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன், அதனாலதான் நான் என் கூட்டத்தை விட்டு இங்க வந்துட்டேன்னு சொல்லிச்சான். அப்போ ஒரு அன்னப்பறவை கேட்டுச்சு, அப்போ நீ ஒண்ணு பண்ண, கொஞ்சம் முன்னாடி வந்து உன்னோட உருவத்தை இந்த தண்ணியில பாருன்னு சொல்லிச்சான். உடனே அந்த வாத்தும் தண்ணியில போய் பார்த்துச்சு. அப்போ அந்த வாத்து சொல்லிச்சு, அடடா, என்ன நான் உங்களோட உருவம் மாதிரியே இருக்கனே அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அந்த அன்னப்பறவை சொல்லிச்சா, ஆமா, நீ அசிங்கமான வாத்து கிடையாது, நீ அழகான அன்னப்பறவை. உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்காம அடுத்தவங்க சொல்றத கேட்டு இத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கேன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த அன்னப்பறவை சொல்லிச்சா, நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேன். நான் என்னை பத்தி நான் புரிஞ்சுக்காம மத்தவங்க சொல்றத கேட்டு நான் இவ்வளோ நாள் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னப்பறவைங்களோட கூட்டத்திலே போய் தானும் சேர்ந்துருச்சான். இப்படித்தான் நீங்களும் உங்களை பத்தி நீங்க நினைக்கிறத விட மத்தவங்க நினைக்கிறத பத்தி ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேவா?